அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கண்ணாடி மனதை கொண்டவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு வனவாசம் மனவாசம் இதை படித்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லை, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. கண்ணதாசன் ஐயா அவர்களின் புகழுக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். போற்றுவார் போட்டட்டும் புழுதிவாரை தூற்றுவார் தூற்றுன்னு தான் நினைத்த கருத்துக்களை இந்த சமூகத்தின் முன் வைத்தார். மனித வாழ்வியலை பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து கோணத்திலையும் சினிமா பாட்டாக எழுதினார். அவர் எழுதிய அத்தனை பாடல்களும் தேனாக தித்திக்கும் பாடல்கள், தத்துவ பாடல்கள் அதிகம் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய பாடல்கள் காலமெனும் கல்வெட்டில் என்றென்றும் நீடித்து இருக்கும், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு அவர் பாடிய வரிகளுக்கு அவரே சொந்தக்காரராக இருக்கிறாரு. அவர் நிரந்தரமானவர். அவர் எழுதிய பாடல்கள் இடம்பெறாத இடமே இல்லை. அது கல்யாண வீடு என்றாலும், கச்சேரி என்றாலும், கருமாதி என்றாலும் அவர் பாடிய பாடல்கள் இடம்பெறாத நிகழ்வு எந்த நிகழ்வுமே கிடையாது. அந்த வரிசையில் அவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், ஒரு பாடலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சூரியகாந்தி அப்படிங்கிற திரைப்படத்தில் மேடையில் அவரே பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இடையில ஒரு வரி வரும், உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் அப்படின்னு ஒரு வரி வரும். தமிழக மக்களை பொறுத்தவரை மற்ற பாடல்களை பின்பற்றாங்களோ இல்லையோ, இந்த பாடலை பின்பற்றுறாங்க. என்னன்னா, உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். அதாவது ஒருத்தன் பெரியாளா இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்ற கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். அதற்கு 2 உதாரணங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதல் உதாரணம் கவியரசு கண்ணதாசன் அவர்களே சொன்னது. அது என்னன்னா, ஒரு கல்லூரி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் போறாரு. அங்கே போகிற இடத்துல அந்த கல்லூரி மாணவர்கள் தான் எழுதிய கவிதைகளை ஒன்றொன்னா வாசித்து காட்டுறாங்க. அப்படி வாசித்து காட்டும்போது கடைசியாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான் வாசித்த கவிதைக்கு பயங்கர கைத்தட்டல். அந்த கல்லூரி மாணவர்கள் அரங்கம் முழுவதும் உள்ள எல்லாருமே கைத்தட்டுறாங்க. அந்த கைத்தட்டல் சத்தம் அடங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அப்படிப்பட்ட இடத்துல கைத்தட்டல் எல்லாம் அந்த சத்தம் நிசப்தமான பிறகு அவர் சொல்கிறாரு, இப்போ நான் வாசித்த கவிதை நான் எழுதிய கவிதை கிடையாது, எனக்கு முன்னாடி ஒரு மாணவர் இருந்தார் இல்லையா, அவர் எழுதிய கவிதை நான் வாசித்தேன், நான் எழுதிய கவிதை அவர் வாசித்தார். இப்போ இந்த நிகழ்வுலேருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நபரை தான் பார்த்து நீங்கள் கைத்தட்டுறீங்களே தவிர, அந்த கவிதை நல்ல கவிதையா நல்ல கருத்தா அப்படின்னு நீங்கள் அந்த கண்டென்ட்டை விட்டுறீங்க. அதாவது கவிதை நல்ல கவிதையாக இருந்தால் அது யார் எழுதினாலும் கைத்தட்டணும், வரவேற்பு தரணும். ஆனால் என்னை பார்த்து நீங்கள் அந்த மாணவன் எழுதிய கவிதைக்கு பயங்கரமாக கைத்தட்டுறீங்க, நான் எழுதிய கவிதை அந்த மாணவர் வாசிக்கும் போது கைத்தட்டாமல் இருந்தீங்க. அந்த மாதிரி உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, சமீபமாக வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அமரன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த அமரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை பயோபிக்கை திரைப்படமாக எடுத்து தேசப்பற்றை இன்றைய இளைஞர்கள் மனதில் விதைக்கும் வகையில் அந்த திரைப்படம் அருமையான திரைப்படம். இந்த தருணத்தில் அந்த திரைப்பட குழுவிற்கு சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் ஆகிய நான் மனதார வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த அமரன் அப்படிங்கிற திரைப்படம் 2024 வெளிவந்துச்சு, அக்டோபர் 31. ஆனால் மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்கள் 2014 ஏப்ரல் 24 வீர மரணம் அடைந்தார். இப்போ அவர் இறந்து 10 வருஷம் கழிச்சு தான் இந்த படம் வெளிவந்தது. இந்த 10 வருஷமா அவரை யாரும் உரிமை கொண்டாடல.
என் சமூகத்தை சார்ந்தவர்னு யாரும் போய் உரிமை கொண்டாடல. ஆனால் படம் எடுத்த பிறகு அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்னு எல்லாருமே அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வைகை வடிவேலு அவர்கள் நடித்த ஒரு நல்ல திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும். போண்டாமணி அவர்கள் ஒரு குளத்திலிருந்து வெளியே வருவார். ஆனால் நான் இந்த கரையிலேருந்து வந்தேன், போலீஸ் அந்த கரையிலேருந்து வருது, நான் என்னை பிடிக்க வராங்க, உங்களை வந்து கேட்பாங்க, அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க, எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு அந்த போண்டாமணி சொல்லிட்டு ஓடுவார். போலீஸ் வந்து இவர் வடிவேலை பிடிச்சி கேட்பாங்க, என்னடா சொன்னார்னா அவர் எதுவுமே சொன்னது அந்த காமெடி நல்ல அருமையான காமெடி, ஃபேமஸான காமெடி. இப்போ அந்த காமெடியில் கடைசியாக ஒரு டைலாக் வரும். வடிவேலு சொல்லுவார், சார் இந்த குளம் என்னைக்கு வத்துதோ, இந்த குளம் என்னைக்கு வத்துதோ அன்னைக்கு தான் அவரை பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல எல்லாருமே மனிதர், எல்லாருமே ஹியூமன் பீயிங்கு. அதைத்தான் திருவள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் வந்து ஒரு இராணுவ வீரராக இருக்கும்போது இந்தியன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் போதும், தமிழன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் போதும். இப்போ அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு எல்லாருமே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இறந்து 10 வருஷம் ஆச்சு, அவர் குடும்பத்தை யாருமே இதுவரையும் கண்டுக்கல. இப்போ திடீர்னு படம் எடுத்த பிறகு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்தை ஆதரித்து படம் எடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு சமூகத்தை மறைச்சி எடுத்த படம் எடுத்தாலும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னு இப்போ நான் சொன்ன அந்த காமெடியில் அந்த குளம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் அவனை பிடிக்க முடியுங்கிற மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி வட்டத்தை விட்டு என்னைக்கு எல்லா மக்களும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலேருந்து தான் ஒரு நல்ல புதிய விடியல் மலர்ச்சி, புதிய புரட்சி உண்டாகும். சமத்துவ கண்ணோட்டத்தோடு எல்லாருமே சிந்தித்து செயல்படணுங்கிறதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். யாரையும் புண்படுத்துகிற நோக்கம் இதில் இல்லை. அதாவது சமத்துவ கண்ணோட்டத்தோட எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அமரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்களை திரைப்படமாக எடுத்த பிறகு எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த 10 வருஷமாக யாரும் எதையும் கண்டுக்கல. இப்போ நான் இந்த படம் மட்டுமில்லை, நான் ஏற்கனவே நிறைய நாட்டு நலன் சார்ந்த சமூக மேன்மை சார்ந்த கவிதைகளை கட்டுரைகளை நான் நிறைய எழுதியிருக்கிறேன். எடுத்துக்காட்டால் நம்ம இந்திய தேசத்தை பற்றி பூக்கள் வெவ்வேறு என்றாலும் தித்திக்கும் தேன் என்பது ஒன்றுதான், பாக்கள் வெவ்வேறு என்றாலும் பாடல் என்பது ஒன்றுதான், நதிகள் வெவ்வேறு என்றாலும் கலக்கும் கடல் என்பது ஒன்றுதான், உறுப்புகள் வெவ்வேறு என்றாலும் உயிர் என்பது ஒன்றுதான். அதுபோல வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு கலாச்சாரம் கொண்ட நமது தேசத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம்னு நான் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறேன். ஒரு கவிதைக்காக இதை நான் சொன்னேன். இந்த கவிதை வந்து தேசப்பற்றை பற்றி சொல்கிற கவிதை. இதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். என்ன அந்த மெசேஜ்னா, ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவர் வந்து இப்போ அந்த மெசேஜில் அவர் நம்பர் இருந்தது, அவர்கிட்ட நான் பேசினேன். இது மாதிரி என்ன என்பது அந்த மெசேஜ் என்னன்னா, அங்கே தான் ட்விஸ்ட்டு. அந்த மெசேஜில் என்ன இருக்குதுன்னா, மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்கள் 2014 ஏப்ரல் 24 வீர மரணம் அடைந்தார். அந்த செய்தி வந்து பேப்பரில் வருது. அதை பார்த்து ஸ்ரீராம் அப்படிங்கிற மாணவர் உடனே ஒரு கவிதை எழுதுறாரு. நான் சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பற்றி கவிதை எழுதுறாரு. அந்த கவிதையை வந்து மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்களை வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாட்ட படித்து காட்டி, அதாவது ஒரு கவிஞன் அப்படிங்கிற முறையில் தன்னுடைய கவிதை மூலமாக அவருக்கு கவிதையாஞ்சலி செலுத்துகிறாரு. அதாவது இவர் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கி தான் அடிச்சுக்கிறோம், இந்த வேலையை அவர் அன்றைக்கே செஞ்சுருக்கிறாரு. முதல்ல நம்ம இந்தியன், அப்புறம் தமிழன், இந்த உணர்வோடு அவர் போய் கவிதை எழுதி கொண்டு போய் அதை காட்டி, அதாவது நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், பாதிப்பில் இருக்கும்போது ஒரு 2 கோடி சூட்கேஸில் வந்து கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு பயன்படாது, அது ஒன்றும் நம்மளுக்கு சந்தோஷம் தராது. அந்த டைமில் அந்த இளைஞர் ஸ்ரீராம் அப்படிங்கிற இளைஞர் அந்த கவிதையை எழுதி கொண்டு போய் காட்டி, அதை ஒரு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உணர்வு அப்படிங்கிறது தேசப்பற்று என்பது நமக்கு என்றைக்குமே இருக்கணும். வேடந்தாங்கல் பறவை மாதிரி சீசனுக்கு வந்து போகாமல்
தேசப்பற்று நாட்டுப்பற்று அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சுதந்திர தினத்தின் போதும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கும், குடியரசு தினத்தின் போது ஜனவரி 26 அன்னைக்கும், அன்னைக்கு தான் சுதந்திரம் அப்படின்னு நாட்டுப்பற்றை பற்றி அன்னைக்கு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சுதந்திரம் அப்படின்னா ஊனோடும் உடம்போடும் உதிரத்தோடும் நம்ம நாடி நரம்புல எல்லாமே என்றைக்குமே இருக்கணும். எப்படி இதயமானது கடைசி வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கோம், கடைசி மூச்சு உள்ளவரை நம்ம நாட்டை பற்றி நம்ம எல்லாரும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நாட்டுப்பற்று என்பது 365 நாளுமே நம்ம நினைச்சு பார்த்து நம்ம தாய் நாட்டை பற்றி நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு அப்படின்னு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி சொன்னார். அது மட்டும் இல்லை, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு அந்த பாடலை மகாகவி பாரதியார் சொல்லிக்கிறார். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும்னா இந்த வானத்தை விட சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக அவசியம். ஜாதி மத இனம் மொழி பேதமின்றி வேற்றுமை, அதாவது டைவர்சிட்டி இன் யுனைட்டி அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நம்ம இந்திய தேசத்தின் பெருமை. அந்த வகையில் நம்ம இந்தியனாக மட்டுமே இருப்போம், தமிழன் என்ற அடையாளத்தை தாங்கி இருப்போம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற அந்த நாமக்கல் கவிஞர் சொன்ன அந்த வரிகளை நம்ம நடைமுறைப்படுத்துவோம். இப்போ அந்த ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதினாலும் நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த கவிதை அந்த கவிதை தலைப்பு கண்ணீரும் தித்திக்கின்றதே அப்படிங்கிற கவிதை. அந்த கவிதை கண்ணீரும் தித்திக்கின்றதேங்கிற தலைப்புல அவர் கவிதை மட்டும் எழுதலை, அதை ஒரு நூலாக எழுதி அந்த நூலை வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கவிதையை நம்ம படிக்கும்போது நம்ம கவிதை அப்படின்னாவே எல்லாரும் போராக எடுத்துக்கிறாங்க. ஐயா இவர் கவிதை அப்படின்ற அப்படி ஒரு அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கவிதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுரைன்னா 10 பக்கம் எழுதணும், கவிதைன்னா நாளே வாக்கியத்தில் முடிச்சுக்கலாம். எடுத்துக்காட்டா இப்போ ஒரு 1 diagram is equal to 1000 words அப்படின்னு ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க. நம்ம 10 பக்கம் எழுதுறது ஒரு 4 வரையில் முடிச்சுக்கலாம். ஏன் இந்த இளைஞர் ஸ்ரீராம் அவர்கள் எழுதிய கவிதையை படிக்கும்போது இந்த அமரன் படத்தோடைய கண்டென்ட் எல்லாமே அதில் கொண்டு வந்துட்டார். 2.5 மணி நேரம் எடுத்த அந்த படத்தை அதனுடைய சாராம்சத்தை 2 நிமிஷம் கவிதையிலேயே அவர் முடிக்கிறார். அந்த அருமையான கவிதையை நாட்டுப்பற்று சார்ந்த அந்த அருமையான அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக அவர் எழுதிய கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அந்த கவிதை என்னன்னா, கண்ணீரும் தித்திக்கின்றதேங்கிற கவிதை. அந்த கவிதையை எழுதியவர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர். வீர வணக்கம் தலைப்பு கண்ணீரும் தித்திக்கின்றதேங்கிறது. உன் வயது 32, உன் வயது உடையவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது திருமண தேதி. உன் வீட்டு வாசலில் வந்திறங்கியது நீ இறந்துவிட்ட அல்ல வலிமையான போர் வீரனை இந்தியா இழந்துவிட்ட செய்தி. வெற்றி வீரனே, தியாக சீலனே, இல்லவே இல்லை உனக்கு இறப்பு. இமயம் உள்ளவரை நிலைக்கும் உன் சிறப்பு. உன் மனைவின் இதயத்தில் இடி, மனதில் மின்னல், கண்களில் மழை. கல்லில் விழுந்த கண்ணாடியாய் உடைந்தது உன் தாயின் உள்ளம். கார்த்திகை மாதத்து காவிரியாய் அவள் கண்களில் கண்ணீர் வெள்ளம். உன் குடும்பமே ஆழ்ந்திருக்கிறது சோகத்தில், உன் ஆன்மா இளைப்பாரட்டும் சொர்க்கத்தில். ஆறுதல் சொல்ல வந்த இடத்தில் அழுது விடக்கூடாது என்ற முடிவோடு இருந்தேன் 3 வினாடிகளுக்கு முன்பு வரை. இந்த இடம் நான் ஆல்ரெடி சொன்னேன். மொத்த இந்த அமரன் படம் 2.5 மணி நேரம். ஆனால் இந்த 2 நிமிஷம் கவிதையிலேயே அவர் சொல்றாரு, ஆறுதல் சொல்ல வந்த இடத்தில் அழுது விடக்கூடாது என்று முடிவோடு இருந்தேன் 3 வினாடிகளுக்கு முன்பு வரை. உன் 3 வயது குழந்தையை கண்டேன். நடக்க தெரிந்த குழந்தைக்கு நடந்தது தெரியவில்லை. நடக்க தெரிந்த குழந்தைக்கு நடந்தது தெரியவில்லை. என் கண்களிலும் நீரோட்டம், உன் தெருவில் நடக்கிறதா தேரோட்டம். தியாகச்சீலனே, உன் திருவுடலை காண தெருவெல்லாம் திறந்திருக்கிறது கூட்டம்.
40 குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதையுடன் நடந்தேறியது உன் அடக்கம். இனிதான் தொடக்கம். எங்களது வீரநடை விரைவில் போடுவோம் வெற்றி நடை. படிய முடியாது பயங்கரவாதத்திற்கு வாலிப கூட்டணி புறப்பட்டது வழியை தேக்கி வடக்கு நோக்கி. இணைய போகிறோம் இந்திய இராணுவத்தில். அழிப்போம் விஷம் போன்ற பயங்கரவாதத்தை. காப்போம் விலை மதிப்பற்ற நம் பாரதத்தை. செய்தித்தாளில் படித்தேன் இச்செய்தியை, கண் கலங்கி கற்பனை கலந்து எழுதினேன் இக்கவிதையை. வீரனே, உன் வீரத்தையும் தியாகத்தையும் எண்ணி அழும்போது கண்ணீரும் தித்திக்கின்றது. எவ்வளவு ஒரு அருமையான கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் ஸ்ரீராம் அப்படிங்கிற இளைஞர். அவர் இப்போ தற்போது காஞ்சிபுரத்தில் வேற தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறாரு. வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை வச்சு தான் நான் இவ்வளவு சொல்கிறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நல்லதை பாராட்டணும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது தான் உலகம் உன்னை மதிக்கணும். இப்போ சினிமா படம் எடுத்தால் தான் ஒரு நாட்டுப்பற்று அப்படிங்கிற மாதிரியும், கிரிக்கெட்டை விளையாண்டா மட்டும்தான் அது நாட்டுப்பற்றுங்கிற மாதிரி இல்லை. நாட்டுப்பற்றுங்கிறத நம்ம உடம்போடும் உயிரோடும் உதிரத்தோடும் இரண்டரை கலந்திருக்க வேண்டும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கணும். சினிமா எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பெருசாக நினச்சி அதற்கான அங்கீகாரத்தை இந்த மக்கள் தர்றாங்க. அப்படி தராமல் எந்த பூவிலும் வாசம் உண்டு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. நான் எவ்வளவோ ஏன் மெனக்கட்டுறேன்னா, இந்த கவிதையை அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைமுறையை சார்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களை இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை எல்லாருக்கும் பகிரணும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி கவிதையை நான் சொன்னேன் இல்லையா, கவிதையை நீங்கள் விரும்பி படிங்க, வாசிப்பை நேசிங்க. இப்போ கவிதைனாவே ஷார்ட் ஃபார்ம் கட்டுரை, 10 பக்கம் எழுதுகிற கட்டுரையை 4 வரியிலேயே முடிச்சுக்கலாம். இப்போ நிறைய அதுக்கு உதாரணம் சொல்லலாம். கவிதை அப்படின்னாவே உள்ளத்து உள்ளது கவிதை, நெஞ்சம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் தேர்ந்து உரைப்பது கவிதை அப்படின்னு கவிமணி அவர்கள் கவிதையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இப்போ கவிதையை எல்லாத்துக்கும், அதாவது உறங்கி கிடந்த அன்றைய இளைஞர்களை, அன்றைய மக்களை தன் பாட்டால் பட்டை தீட்டி நாடி நரம்புகளுக்கு நம்பிக்கை ஊட்டியவங்களை மகாகவி பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற பாட்டு பாருங்க. இந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு இப்போ கேட்கும்போது உடம்பு சிலிர்க்கும். அந்த மாதிரி கவிதையை விரும்புங்க, வாசிப்பை நேசிங்க, சமத்துவத்தை நோக்கி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நம்ம வெறும் படிச்சுக்கிட்டு மட்டும் இருக்காமல் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். இந்திய என்பதில் பெருமதை கொள்வோம், இணைந்து பல சாதனைகளை புரிவோம் என்று கூறி எனது இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.